ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மேம்படுவதாக இந்த காலவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க விசுவாசிக்கிறேன். ஹோப் ஹாலி மார்னிங் விஜய் சீரியஸ் இஸ் பீயிங் அ பிளஸிங் டு யூ. உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய மெயில், நிறைய காரியங்கள், ப்ரேயர் ரெக்வெஸ்ட் நிறைய பார்க்குறோம். கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய பர்சனல் உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் எழுதலாம். பர்சனலாக மெயிலில் வந்து நானே பார்ப்பேன். தேர் டு ரிப்ளை யோர் மெயில்ஸ். உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கீழே தெரிகிற நம்பருக்கு இஃப் யூ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் ஜேர்னி இந்த ஏர்லி மார்னிங் திஸ் சீரியஸ், உங்கள் ஜெபம் மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. அதை காட்டிலும் ஆமென், நீங்கள் உங்கள் இதை ஊழியத்தை தாங்க விரும்பினால் கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். கம்மிங் பேக் டு த பாயிண்ட், அதே 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரத்தினுடைய 3வது பாகத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல ஒரு காரியம் பார்த்தோம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். 2வது, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். 3வது ஒரு காரியம் இருக்குது, அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். கேட்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பயமாகவும் இருக்குல்ல. என்னையா சொல்கிற, இது பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு காரியத்தை நீ வாசிட்டு இருக்கிற. புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. ஆவியானவர் நம்மளை விட்டு விலக மாட்டார் தானே. விட்டு எஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ, நம்மளை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் எழுத்தின் பிரகாரம் நம்மளை விட்டு விலக மாட்டார். பட் வாட் ஹேப்பன்ஸ் அகெயின் இஃப் we don't honor him, if we don't recognize him, if we don't spend time, அவர் சொல்கிறத கேட்காம, அவர் கமெண்ட் பண்ணுறதை கேட்காம, அவர் கட்டளையின்படி நடக்காமல் இருந்தால் என்ன நடக்கும்னா சைலண்ட் ஆயிடுவார். சைலண்ட். அதுக்கப்புறம் அந்த சத்தத்தை அவங்களால கேட்கவே முடியாது. ரொம்ப அமைதியாக அவரை ஹர்ட் பண்ணாதீங்க. நீங்கள் முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எபேசு திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறாரே. நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த ஜனங்களை கர்த்தர் அவருடைய துன்பத்தின் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்தார். ஆனால் இவர்களோ தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை அவருக்கு விரோதமாய் பேசினபடினால் அவரே அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார், யுத்தம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக ஒரு நாள் உங்கள் கையை உயர்த்தாதீங்க, ஒரு நாளும் பேசாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆமாம், நம்ம வேணால் இன்றைக்கி ரொம்ப அழகாக பாட்டு பாடலாம், விட மாட்டார், கைவிட மாட்டார் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் அவருடைய வழியில் நடக்கலன்னா அவங்களை விட்டுருவார். அவருடைய வழியில் நடக்கலை, அவர் சொல்கிறது ஈஸியாக விட மாட்டாருங்க. ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டார். மேபி பேச்சில் நான் சொல்லலாம் ஈஸியாக விட்டுறாரு அப்படின்னு. இப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் மறுபடியும் உன்னை சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறார். அதனால் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டார். பட் இருதயத்தை கடினப்படுத்தி அவரை மறுபடியும் காயப்படுத்தி கடைசி வரை உங்களை தொடர்ந்து வருவார். பட் ஒரு குறிப்பிட்ட காலம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழிந்து போகாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலுடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். பிறகு பார்த்துக்கலாம்னா அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் ஒரு கூட்டம் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், உனக்கு யாருன்னு தெரியாதுன்ட்டார். ரீசன் என்ன தெரியுமா? இந்த ஜனம் ஆண்டரை விட்டுருச்சு. ஆண்டரை விட்டுட்டு தேவையில்லாத நம்ப ஆரம்பிச்சிச்சு, தேவையில்லாத குரூப் பின்னாடி போக ஆரம்பிச்சிச்சு. ஆண்டரை எத்தனையோ முறை வான் பண்ணியிருப்பார், கேட்கல. சிலரை வந்து ஆண்டரை விட்டுட்டார். அப்படி ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. இப்போ ஆண்டவரை நான் உண்மை, அதுக்கு கண்டிஷன்ஸ் என்ன? நீங்கள் அவரை உண்மையாய் தேடும்போது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், இது 2 உண்மையாக நம்ம ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்கும் போது அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாதவர். இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு கர்த்தர் என்னை கைவிட மாட்டாருன்னு பாட்டு பாடுறது பெருசு இல்லை. இஷ்டம் போல் எல்லாத்தையும் பண்ணிட்டு கர்த்தர் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பார் இல்லை சார். எந்த அளவுக்கு பைபிளில் காட் இஸ் லவ்ன்னு இருக்குதோ அந்த அளவுக்கு ஜஸ்டிஸும் ஈக்குவலாக இருக்குது. அவர் சரியாய் நம்மை நியாயம் தீர்க்கிறவர். அதை ஒரு நாள் நம்ம மறந்து விடவே கூடாது. மிகுந்த ஜாக்கிரதையாய் கடைசி நாட்களில் நம்முடைய ஜீவத்தை நாம் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்மை கைவிடாமல் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Have a very blessed day. God bless you.